அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 44வது அதிகாரமாக உள்ள குற்றம் கடிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 432வது திருக்குறளை காணப்போகின்றோம். குற்றம் கடிதல் என்பதற்கு குற்றங்களை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 432வது திருக்குறளுக்கு செல்வோம். இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். வேண்டுவோருக்கு பொருளை கொடாமல் கருமித்தனமாக இருத்தல், நல்வழியில் இல்லாத மானம், அளவற்ற மகிழ்ச்சி கொள்ளுதல் ஆகியன அரசனுக்கு குற்றங்களாக கருதப்படும். மீண்டும் பொருள்: வேண்டுவோருக்கு பொருளை கொடாமல் கஞ்சத்தனமாக இருத்தல், நல்வழியில் இல்லாத மானம், அளவற்ற மகிழ்ச்சி கொள்ளுதல் இவை அரசனுக்கு குற்றங்களாக கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.